Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6th standard workbookல worksheet number 16 பார்க்க போறோம். term 3 unit 1 fractions. இது வந்து page number 60ல இருக்கு. roman number 1 multiple choice questionsல first sum, when we divide 11 by 4 we get 2 as a quotient and 3 as a remainder, then the mixed fraction is dash அப்படினு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் பாருங்க. 11 by 4 11 வந்து 4 ஆல டிவைட் பண்ணா 2ங்கற கோஷன் கிடைக்குது, 3ங்கற ரிமைண்டர் கிடைக்குது. அப்ப நம்ம மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து எப்படி எழுதுவோம்? மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் நம்ம வந்து qr/d ஞாபகம் இருக்கா? அப்ப கோஷன்ட் வந்து 2, ரிமைண்டர் வந்து 3 by டிவைசர் வந்து என்ன டிவைசர்னா என்னது? டினாமினேட்டர் டிவைசர். அப்ப என்னது? 4 டேபிளால அதை டிவைட் பண்றோம் அது. ஓகே, சோ ஆன்சர் இஸ் 2 3/4. அப்போ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, next second sum, the sum of 6 3/5 and 11/5 is dash அப்படினு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றிக்கணும். ஸோ 5 6 ஆர் வந்து 30 + 3 வந்து 33/5 ப்ளஸ் இந்த 11/5 அப்படியே வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணும்போது எப்பவுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸோ டினாமினேட்டர் இங்கே சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாக அப்படியே நியூமினேட்டர் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ 33யும் 11யும் ஆட் பண்ணால் 44 இந்த 5 அப்படியே 1 டைம் போடணும். ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம், செந்தில் யூஸ்ட் 5 1/4 liters of water from a 10 liters water can, then remaining water in can is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செந்தில் யூஸ்ட் 5 1/4 liters of water from 10 liters water. ஒரு 10 லிட்டர் வாட்டர் கேனில் வந்து இவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தென் ரிமைனிங் வாட்டர், அப்போ அந்த கேனில் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது என்னன்னு பார்த்துடலாம். 5 1/4ங்கிறது ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 4s are 20, 21/4 பார்ட் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. 10 லிட்டர்ஸ் கேனில் வந்து 21/4 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும், அதான் ரிமைனிங். ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? டினாமினேட்டர் வந்து சேமாகவே இல்லை, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 4 × 10 1 × 21. அப்போ 4 × 10 வந்து 40, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 × 21 வந்து 21 by 1 × 4 வந்து 4. அப்போ 40 - 21 என்ன வரும்? 19 வருமா? கரெக்டா? 19/4 liters is remaining. So option A is the correct answer. Okay. Next fourth sum பார்த்துடலாம். Ramesh bought 3 1/2 kg of rice from a shop. If 1 kg of rice is ₹10, then the price of 3 1/2 kg of rice is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரமேஷ்ங்கிறவர் வந்து 3 1/2 அதாவது 3.5 kg ஆஃப் ரைஸ் வந்து வாங்குறாங்க கடையிலேருந்து. 3.5 kg ஆஃப் ரைஸ் வந்து கடையிலேருந்து வாங்குறாங்க. இஃப் 1 kg ஆஃப் ரைஸ் இஸ் ₹10, 1 கிலோ வந்து 10 ரூபா. தென் த ப்ரைஸ் ஆஃப் 3 1/2 kg, அதாவது 1 kg வந்து ₹10னா 3 1/2 kg வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள். 1 கிலோ 10 ரூபானா 3 kgனா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 × 10ன்னு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 3/ன்னு போட்டேன். 3 1/2 × 10 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து டேரெக்டாக நம்ம பண்ண முடியாது, இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணால் 3 2s are 6, 6 + 1 வந்து 7/2 × 10. இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம் இது ரெண்டும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது டினாமினேட்டர் சேமாலாம் பண்ணக்கூடாது, கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஜஸ்ட் கேன்சலேஷன் பண்ணிடணும், அவ்வளோதான். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 1s are 2, 2 5s are, இது ரெண்டு சேம் டேபிளில் போகும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 × 5 வந்து 35. அப்போது வாட் இஸ் த ஆன்சர்? ₹35 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 2 மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபிஃப்த்து சம். 2 மேலே நியூமரேட்டரில் (?2) which is equal to 5/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இங்கே என்ன நம்பர், இந்த மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் இருந்தால் இங்கே 5/2 வரும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. அப்போ 4ஓட எதை ஆட் பண்ணால் இங்கே வரும்? 5 வரும். 1.
அப்போ இங்கே என்ன இருக்கணும்னு அர்த்தம், 1 இருக்கணும்னு அர்த்தம். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது இதுதான் வந்து 5th சம்க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம். 3 2/3 + 5 2/3 = டேஷ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இது வந்து நம்ம ஒன்று கன்வெர்ட் பண்ணலாம், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றி அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக கூட ஆட் பண்ணலாம். ஏன் இதை வந்து நம்ம எப்போ பண்ணணும்னா, இது ரெண்டும் சேமாக இருக்கணும். 2/3 2/3 சேமாக இருக்கா? ஸோ அந்த டைமில் ஜஸ்ட் நம்ம ஹோல் நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 3 + 5 வந்து 8, இந்த 2/3 அப்படியே போட்டுக்கலாம். இங்கேயும் 2/3 இங்கே வேறு இருந்தால் மட்டும் நம்ம இந்த மெத்தட் பண்ண முடியாது. நம்ம எப்பயும் போல இதை கன்வெர்ட், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பராக மாற்றிட்டு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணுவோம், இல்லைனா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே 2/3 2/3 ரெண்டும் சேமாக இருக்குன்னு நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 6th sum. நெக்ஸ்ட் 7th sum. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆஃப் 3 2/5. அதாவது இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிடலாமா? 5 3s are 15, 15 + 2 வந்து 17/5. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 7th sum. நெக்ஸ்ட்டு 8th sum. 5/3 + 10/9. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது ரெண்டும் வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஏன்னா அடிஷன் சப்ராக்ஷன் சொல்லிட்டாலே நம்ம டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். இல்லாதனால நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 5s are வந்து 45, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 3 10s are வந்து 30 3 9s are வந்து 27. நெக்ஸ்ட் இப்போ 45 + 30 பார்த்தீங்கன்னா 75/27. இப்போது இது வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். இது வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும். இது வந்து இதுவும் மேலேயும் 3 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3 2s are வந்து 6, பேலன்ஸ் வந்து இங்கே 1 இருக்குது, 15 ஆகிடுச்சு. 3 5s are 15. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 9s are 27. ஸோ இப்போ 25/9 வந்திருக்கு. இப்போ இது வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். 25/9 வந்து இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இது எதுவுமே கேன்சல் ஆகாது. இது வந்து இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலான்னா, இது வந்து என்ன இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணுன்னா என்ன பண்ணலான்னா 25/9 வந்து டிவைட் பண்ணி பாருங்கள். 9 2s are வந்து 18, பேலன்ஸ் வந்து 7. ஸோ என்ன ஆன்சர் வரணும்னா 27/9. ஒன்று இதுக்கு வந்து 25/9 வரணும், இல்லைனா 27/9 ஆன்சர் வரணும். ஏன்னா கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர் அந்த ரெண்டு ஆப்ஷனுமே இங்கே இல்லை. பேலன்ஸ் இருக்கிறது 6ம் 1 1/2 தான். ஸோ பார்க்கலாம் அடுத்த சம்க்கு என்ன ஆன்சர் வருது. 9th சம்க்கு 4 × 1 1/2. ஸோ இது எப்படி பண்ணோன்னா 4 × இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 + 1 வந்து 3/2. இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இது எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி, இல்லை இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 2s are 4 கரெக்டாக. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 2 × 3 வந்து 6. ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன் ஏல 6 இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் 9th sum. இப்போ இது மட்டும் தான் லெஃப்ட் ஓவராக இருக்குது. மேபி ஆப்ஷன் வந்து ராங்காக கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்னா, நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஒன்று 25/9 வரும், இல்லைனா 27/9 வரும். நம்ம வந்து 27/9 எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் 8th sum. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 3 ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ். 10th sum. Raja and Ram are athletic players. They practiced for Olympic game. Raja ran 12 7/8 miles and Ram ran 14 3/4 miles. How many miles did Ram run more than Raja அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, ராஜா அண்ட் ராம் வந்து ஒரு அத்லெட்டிக் பிளேயராக இருக்காங்க. அவங்க வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ராஜா ரன் வந்து ராஜா வந்து 12 7/8 miles வந்து ரன் பண்ணுறாங்க. அண்ட் ராம் ரன் 14 3/4 miles வந்து ரன் பண்ணுறாங்க. How many miles did Ram run more than Raja அப்படின்னு கேட்குறாங்க. ராம் ரன் more than Raja, அதாவது ராம் தான் வந்து மோர் ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க கொஷனில். ராம் ரன் மோர் தென் ராஜா, ராம் ரன்ஸ் மோர் தென் ராஜான்னு சொல்லிட்டாங்க. ஹவு மெனி மைல்ஸ்,
அதாவது எவ்வளோ மைல்ஸில் வந்து ராம் வந்து அதிகமாக ஓடி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் பார்த்தாலே தெரியுது, we have to find the difference. அப்போ இதுதான் மோர்ன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும். ஏன்னா ராம் தான் மோர்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ 14 3/4 மைனஸ் 12 7/8 கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 14 4s என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். 14 into 4 4 4s 16 6 பேலன்ஸ் 1 4 1s 4 4 + 1 வந்து 5 56ன்னு வருது. ஸோ 56 + 3 ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ 59/4 இந்த 4 அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் 12 into 8 12 into 8 8 2s 16 6 பேலன்ஸ் 1 8 1s 8 8 + 1 9. ஸோ 96 + 7 பண்ணிங்கன்னா 103 வருமா by 8. புரியுதா? now இப்போ இது ரெண்டுமே வந்து சேம் டினாமினேட்டராக இல்லாததுனால நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும்னா 59 into 8. ஸோ 59 into 8 9 8s வந்து 72 2 பேலன்ஸ் 7 8 5s வந்து 40 40 + 7 வந்து 47. ஸோ 472 மைனஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 103 into 4 4 3s வந்து 12 2 பேலன்ஸ் 1 இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். 4 1s 4 412 by 8 4s வந்து 32. ஓகே, நான் இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 472லேருந்து 412 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் வந்து 16 வரும். 60/32. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வந்து 2 டேபிளையே நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். வேறு பெரிய டேபிள்லாம் போக வேண்டாம். 2 டேபிளில் கேன்சலேஷன் பண்ணிகிட்டே போகலாம். 2 3s 6 இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 1s 2 பேலன்ஸ் வந்து இங்கே 1 ஆகிடுச்சு. இது 12 2 6 வந்து 12. இப்போ அகெயின் வந்து இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s 2 பேலன்ஸ் வந்து 1 இங்கே 10 ஆகிடுச்சு. 2 5s 10 பை இங்கே பார்த்தீங்கன்னா 2 8s 16. இப்போ இதுக்கப்புறம் இது ஒன்றும் சேம் டேபிளில் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன வந்திருக்குன்னா 15/8ன்னு வந்திருக்கு. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நம்ம வந்து கண்டிப்பாக மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு எழுதணும். ஏன்னா கொஷின் எல்லாமே மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 1s வந்து 8 பேலன்ஸ் வந்து 7. ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ என்ன வரும்? கோஷன் வந்து 1 ரிமைண்டர் வந்து 7/8. ஸோ 1 7/8 மைல்ஸ் தான் வந்து மோர் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே கேட்டிருக்காங்களே ஹவு மெனி மைல்ஸ் டிட் ராம் ரன் மோர் தென் ராஜா. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 1 7/8 miles Ram ran more than Raja. Clear? அவ்வளோதான். ஸோ இந்த 10th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்க்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 11th சம் பார்த்துடலாம். 11th சம் பாருங்கள். Geeta bought 5 1/2 kg of carrot, 2 3/4 kg of tomatoes, 1 kg of beetroot from the vegetable shop. How much vegetable did she bought in all அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கீதா பாட் 5 1/2 kg of carrot, 2 3/4 kg of tomatoes and 1 kg of beetroot from the vegetable shop. How much vegetable did she bought in all? ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்து வெஜிடபிள் வந்து டோட்டலாக வாங்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் வெயிட் கீதா பை which is equal to என்ன பண்ண எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 5 1/2 ப்ளஸ் கேரட் ப்ளஸ் டொமேட்டோ ப்ளஸ் 1 kg of beetroot. இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 5s 10 10 + 1 வந்து 11/2 ப்ளஸ் 4 2s 8 8 + 3 வந்து 11/4 ப்ளஸ் இந்த 1. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எல்சிஎம் கூட எடுத்துக்கலாம். எல்சிஎம் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஆல்ரெடி அந்த வீடியோவில் term 3 போர்ஷன்ஸில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் வந்து இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணலாம். ஓகே, இல்லைனா எல்சிஎம் எடுத்து சொல்லி கொடுக்குறேன்.
எல்சிஎம் பாருங்கள் 2க்கும் 4க்கும் டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, எல்சிஎம் எடுத்திங்கன்னா ப்ரைம் நம்பரில் தான் எடுக்கணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? 2 1s are 2, 2 2s are 4. மறுபடியும் இங்கே 2 போட்டிங்கன்னா 1 1. ஸோ எல்சிஎம் வந்து 4ன்னு வருது. இப்போ நம்ம இந்த எல்லா டினாமினேட்டரையும் 4ன்னு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 11/2ஓட இந்த டினாமினேட்டர் வந்து 4ன்னு ஆகணும். அப்போ 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 4 வரும். ஸோ சேம் 2 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். திஸ் இஸ் கால் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஞாபகம் இருக்கா? இப்போ 11/4ஓட எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி 4ன்னு தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ 1 இந்த டினாமினேட்டர் 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்னா 4ஏ மல்டிப்ளை பண்ணால் தான் 1 வரும். ஸோ சேம் 4 நான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 11 × 2 வந்து 22/2 2s are 4 ப்ளஸ் 11/4 ப்ளஸ் 1/4. இப்போ இது ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ எல்லா டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால நான் டினாமினேட்டர் வந்து 1 டைம் போட்டுட்டு நியூமரேட்டரை வந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 22 + 11 வந்து 33 34. ஸோ 34/4 kg அப்படின்னு கூட எழுதலாம், இல்லை கேன்சலேஷன் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 1, இது வந்து 14 ஆகிடுச்சு. 2 7s are வந்து 14. ஸோ என்ன வரும்னா 17/2 வரும். இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு எழுதணும், ஏன்னா கொஷின் எல்லாம் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயே, அதனால் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 2 8s are வந்து 16, பேலன்ஸ் 1. ஸோ மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்ன வரும்னா கோஷன்ட் 8, ரிமைண்டர் 1/2. ஸோ ஆர் இங்கே என்ன எழுதிக்கலாம்? 8 1/2 kg, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த 11th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 12th சம் பார்த்துடலாமா? வாங்க 12th சம் பார்த்துடலாம். For making 1 packet of biscuits, need 3 3/4 cups of flour. How many cups of flour is needed for making 7 packets of biscuits அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் மேக்கிங் 1 packet of biscuit, ஒரு பேக்கெட் பிஸ்கெட்க்கு வந்து 3 3/4 cups of flour வந்து தேவைப்படுதான், ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட். ஓகே, அப்போது ஹவு மெனி கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் இஸ் நீடட் ஃபார் மேக்கிங் 7 packets ஆஃப் பிஸ்கெட். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பேக்கெட்க்கு இவ்வளோ கப். இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேக்கெட் பிஸ்கெட்க்கு 3 கப் ஃப்ளோர்னால் மாவு தேவைப்படுது. அப்போ 7 பேக்கெட்க்கு என்ன பண்ணுவீங்க? 7 3s are 21 cups of flourன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்ததுனால மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எழுதிடலாம். நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் used for 1 packet which is equal to 3 3/4. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 4 3s are 12, 12 + 3 வந்து 15/4 அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, this implies. அடுத்தது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் used for 7 packets of biscuit. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? 15/4 into 7 ஜஸ்ட் அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, நான் இப்போ கேன்சலேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே கேன்சல் ஆகாது. 4ம் 7ம் கேன்சல் ஆகாது, 4ம் 15ம் கேன்சல் ஆகாது. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். 15 × 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 15 × 7, 7 5s are வந்து 35, 5 பேலன்ஸ் 3, 7 1s are 7, 7 + 3 வந்து 10. ஸோ 105/4. அகெயின் நம்ம வந்து மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு எழுதணும், ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ 105 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2s are வந்து 8, பேலன்ஸ் 2, இந்த 5 அப்படியே எழுதிக்கலாம். 4 5s are 20, 4 6s are வந்து 24, பேலன்ஸ் 1. இப்போ கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர். அப்போ 26 1/4 கப்ஸ் ஆஃப் ஃப்ளோர். ஓகே, 26 1/4 கோஷன் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதணும், மறந்துடாதீங்க. ஸோ ஆன்சர் இஸ் 26 1/4 cups. Okay, next sum பார்த்துடலாமா? next 13th sum. When we multiply a number with 8 1/4, we get 37 1/8. Find that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது when we multiply a number with 8 1/4, அதாவது 8 1/4ஓட ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதா? 37 1/8ன்னு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
புரியுதா? ஸோ நான் இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர்னு எழுதாமல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன எழுத போகிறேன், லெட் த நம்பர் பி, எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்குது, கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 8 4s are வந்து 32, 32 + 1 வந்து 33/4 இன்ட்டு இதுக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், which is equal to இதை கன்வெர்ட் பண்ணுங்கள் 37 × 8. ஸோ 8 7s are வந்து 56, 6 balance 5, 8 3s are வந்து 24, 24 + 5 வந்து 29. புரியுதா? ஸோ 296, இந்த +1 ஆட் பண்ண மறந்துடாதீங்க, 297/8. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஸோ இதை அந்த பக்கம் அப்படியே கொண்டு போனால் ஒன்றும் இல்லை, 2 விதமாக இதை கொண்டு போகலாம். இது வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகும். இல்லைனா என்ன பண்ணலான்னா இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் போனால் நியூமரேட்டருக்கு போகும், இந்த நியூமரேட்டர் அந்த பக்கம் வந்தால் டினாமினேட்டருக்கு வரும். அந்த மாதிரி கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது 297 4 வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும், பை 8 × 33 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், 297/8 இந்த 33/4 இந்த பக்கம் வந்தால் டிவைடுன்னு வரும், டிவைடட் பை 33/4. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனாக இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம், இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன வரும், 297/8 இதை மல்டிப்ளை ஆகிடுச்சு, இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் 4/33 வரும். ஸோ சேம் அதுதான் இங்கே வந்திருக்கு, ஒன்றுமே இல்லை. இது டினாமினேட்டர் இந்த பக்கம் வந்தால் நியூமரேட்டருக்கு வந்துடும், நியூமரேட்டர் பக்கம் வந்தால் டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் சேம் டேபிளில் கேன்சல் ஆகும். 4 1s are 4, 4 2s are 8. இப்போ அதே மாதிரி 33யும் 297ம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து 3 டேபிள் ஆகும், இது 3 டேபிள் ஆகுமான்னு பாருங்கள். எஸ் ஆகுது. ஸோ 3 1s are 3, 3 1s are 3. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 9s are வந்து 27, ஆனால் இங்கே 29 இருக்குது, பேலன்ஸ் வந்து 2. ஸோ அந்த 2 இங்கே போட்டுக்கினேன். அகெயின் வந்து 2 9s are வந்து 27. இப்போ இந்த 11 99 பார்த்தீங்கன்னா 11 டேபிள்லேயே கேன்சல் ஆகும். இங்கே 2 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ 11 1s are 11, 11 9s are வந்து 99. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து 9 இருக்குது, டினாமினேட்டரில் வந்து 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 9/2 தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2ன்னு எழுதலாம். இல்லைனா இதை வந்து என்ன எழுதலாம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணிக்கலாம் இது. ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேயே மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும்னா 2 4s are 8, பேலன்ஸ் 1. ஸோ கோஷன் 4, ரிமைண்டர் வந்து 1/2. ஸோ 4 1/2 எப்படி வேணாலும் இதை ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதலாம். therefore the number is 4 1/2 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம 13 சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்ப்போம். அன்டில் தென் பை ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ கேட்குறீங்க, இந்த கேன்சலேஷனே சுத்தமாக எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகே, பாய்.